Good morning. Welcome to Alasco CTS. இப்போ இந்த பிரசன்டேஷன் இன்னைக்கு ஜிங்க் மினி மார்க்கெட் MCXல எப்படி ட்ரேட் ஆகுன்றதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துருக்கிறது நேற்று ஜிங்க் மினி மார்க்கெட்டோட ஓப்பனிங் இந்த 108.2 அப்படின்ற ஜோனில் ஓப்பன் ஆயிருக்கு ஜிங்க் மினி மார்க்கெட். நேற்று நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த ஜோன் அதாவது 108.6 இந்த ஜோனை மார்க்கெட் வந்து அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 108.8 அப்படின்ற ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே ட்ராப் ஆயிரும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணி நேற்று மார்க்கெட் செல்லிங்கில் இருக்கும் அப்படின்றத தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடனே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ட்ராப் ஆகிருக்கு. பட் இந்த 107.67 இந்த ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜோனில் சப்போர்ட் திருப்பி நம்ம மார்க்கெட் வந்து இந்த 108.5 பிரேக் பண்ணி மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு. பட் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் எது ட்ராப் ஆக ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் ட்ராப் ஆன மார்க்கெட் இந்த லோ இருக்குது பாருங்கள், இந்த லோவை வந்து பிரேக் பண்ணலை. பிரேக் பண்ணாமையே திருப்பி மேலேயும் போகலை, அதே இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நேற்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் செல்லிங் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. ஆனால் அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த கீழே இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுற அளவுக்கு இல்லை. நேற்று ஜிங்க் மினி மார்க்கெட்டில் கன்சால்டேஷன், இதை தான் கன்சால்டேஷன் வாங்க, மேலேயும் போக முடியாமல் கீழேயும் வர முடியாமல் அது கன்சால்டேட் ஆகி இதே ஜோனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நேற்று ஓப்பனிங் க்ளோசிங்கை பார்த்தீங்கன்னா நியூட்ரல், ஓப்பனிங்கும் சரி க்ளோசிங்கும் சரி நியூட்ரல். ஆனால் லாங் டேர்ம் ட்ரெண்டை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் தான் இருக்குது. இந்த 107 அதால் பிரேக் பண்ண முடியல. கண்டினியூஸாக பாருங்கள் லோ இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஒவ்வொரு லோவும் இன்க்ரீஸ் ஆகிட்டு வரனால பார்த்தீங்கன்னா தெரியுது நமக்கு. அதாவது 21 அன்னைக்கு பாருங்கள் 107 லோவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 107.2 107.3 இந்த ஜோன் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே, அதுக்கு மேலே, அதுக்கப்புறம் கொஞ்சம் லோவாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. இன்றைக்கி ஜிங்க் மினி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சோ அதே ஜோனில் தான் இன்றைக்கி ஓப்பனிங் இருக்க போகுது. ஜிங்க் மினியில் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்க போகிறதில்ல. ஆனால் நேற்று நம்ம செல்லிங் ட்ரெண்டுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். மார்க்கெட் இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணி இந்த இடத்துல கீழே க்ளோசிங் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். 107.5 பக்கமாக ஏதாவது க்ளோசிங் வந்துருந்துச்சுன்னா ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபர்மேஷன் கிடச்சின்னு எடுத்துக்கலாம். பட் இந்த கன்ஃபர்மேஷனை வந்து நம்ம டவுன் ட்ரெண்ட் செல் ட்ரெண்டுக்கு அதாவது செல்லிங் போகிறதுக்கு தேவையான கன்ஃபர்மேஷன் வரல. அப்போ நம்ம கண்டிப்பாக பைக்கு ஃபேவரபுளாக தான் ட்ரேட் பண்ணி ஆகணும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 107.5 வரைக்கும் பை பண்ணிவிட்டு இந்த 107 ஸ்டாப்லஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். இந்த 108.5லேருந்து இந்த 107.5 வரைக்கும் பை பண்ணலாம். இந்த 107 ஸ்டாப்லஸ் வச்சுக்கலாம். சப்போஸ் இன்றைக்கி இந்த மார்க்கெட் இன்றைக்கி ஜிங்க் மினி மார்க்கெட் இந்த 108.5 பிரேக் பண்ணிட்டு மேலே க்ளோசிங் கொடுத்ததுன்னா கண்டிப்பாக 111.6 112.2 இந்த ஜோனை இந்த வீக்லி டார்கெட்டை அதை ஹிட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப கரெக்டாக ஹிட் பண்ணி நம்ம டார்கெட்டை ஹிட் பண்ணிட்டோன்னா திருப்பி ஃபர்தராக நமக்கு எந்த டென்ஷனும் கிடையாது. ஸோ ட்ரேட் பண்ணுறப்ப பார்க்கலாம் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது. தேங்க்யூ, பாய்.